ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 19 வரையில். இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இந்த செம்மண் தேரியிலே கொலுவீற்றிருந்து இங்கு வருகிற ஒவ்வொருவருக்கும், இறைவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக அள்ளித்தருகின்ற அதிசய மணல் மாதா திருவிழாவின் 2ஆம் நாள் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு தந்தையோடு இணைந்து தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்பது ஒரு திருக்குறள். என்னன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்பது இன்னும் ஒரு திருக்குறள். ஆக திருவள்ளுவர் நமக்கு தந்த அருமையான 2 குறள்கள். உப்பிட்டவனை உள்ளளவு நினை, நன்றி கெட்டவனை பிணத்தை நாய்கள் கூட தின்னாது என்பது நடைமுறையில் தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள பழமொழிகள். நன்றி கெட்ட மனிதனுக்கு நாய்கள் மேலடா என்பது திரைத்துறையிலே, சினிமா துறையிலே நாம் கேட்ட பாடலாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த திருக்குறள்கள், பழமொழிகள் அல்லது இந்த சினிமா பாடல் எல்லாமே நமக்கு சொல்லித்தருகிற ஒரே செய்தி நன்றி உணர்வு என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு அன்னை மரியாளும் நன்றி உணர்வும் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நன்றி உணர்வு என்பது மனிதர்களுக்கு இயல்பாக வரவேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அனைவராலும் பிறருக்கு எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது நன்றி உணர்வு. ஏனென்று சொன்னால், நன்றி என்கின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக யாரும் சிறிது கூட குறைந்து போவதில்லை. மாறாக நாமும் பிறரும் வளர்வதற்குரிய ஒரு வார்த்தையாக, ஒரு செயலாக இந்த நன்றி உணர்வு என்பது இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த நன்றி உணர்வை பல்வேறு விதங்களிலே வெளிப்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த செம்மண் தேரியிலே நாம் அமர்ந்து அன்னை மரியாளுக்கு, அதிசய மணல் மாதாவுக்கு நாம் விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இது நன்றியின் விழா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாள் வழியாக இந்த மனுக்குலம், இந்த மண் அல்லது இந்த பகுதி, இந்தியை தேடி வருகிற இறை மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நலன்களுக்காகவும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும், இந்த அன்னை மரியாள் வழியாக இறைவனுடைய பராமரிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டதற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிற விழாதான் வருடந்தோறும் நாம் கொண்டாடுகிற இந்த அதிசய மணல் மாதா விழாவாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நன்றி உணர்வை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே வெளிப்படுத்தலாம். இந்த அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு கால்நடையாக நடந்து வருவதன் மூலமாக தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தலாம். அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இங்கே வருவதன் மூலமாக, அன்னை வந்து தரிசிப்பதன் மூலமாக நன்றியை வெளிப்படுத்தலாம். அல்லது இங்கே வருகின்ற பொழுது காணிக்கைகள் இடுவதன் மூலமாக நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தலாம். அல்லது இங்கே வருகிற பொழுது பிறரன்பு செயல்களை செய்வதன் மூலமாக நம்முடைய நன்றியை நாம் வெளிப்படுத்தலாம். இந்த சனிக்கிழமைகளிலே இங்கே வந்து தங்கிவிட்டு இங்கே அன்னையினுடைய பொற்பாதம் படிந்த
இந்த மண்ணிலே படுத்துறங்கிவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலியை முடித்துவிட்டு நாம் நம்முடைய வீடுகளுக்கு செல்வதன் மூலமாக நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தலாம். பழங்காலத்தில் இப்படி பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்து, சனிக்கிழமை என்று சொன்னால் இங்கே நிறைய கூட்டம் இருக்கும். தந்தையோடு பேசி கொண்டிருந்த பொழுது இந்த பகுதியில் தேரில் நாங்களும் கூட படுத்து உட்கார்ந்து உறங்கிட்டு காலையில் எழுப்பி பூசையை பார்த்துட்டு எழுப்பி போன நாட்கள் எல்லாம் உண்டு. ஆக இறைவனுக்கு, இந்த அன்னை மரியாளுக்கு, அதிசய மணல் மாதாவுக்கு நன்றி கூறுவதற்கு ஒவ்வொரு விதமான வழிகளை கூட கை கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். சில நேரங்களிலே நாம் கூட நம்முடைய குடும்பங்களிலே நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு பலவிதமான வழிகளை நாம் கை கொள்ளலாம். அன்றைக்கு ஒரு முதிய குருவான ஒரு கூட்டத்திற்கு வருகிற பொழுது அவர் இத்தகைய படிகள் நிறைய இருந்தது. மேலே ஏறி போகிறதுக்கு, மீட்டிங் ஹாலுக்கு போகிறதுக்கு அவர் ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டார். நான் பக்கத்தில் நின்று ஃபாதர் வாங்க அப்படின்னு பிடிச்சி அவர் என்னை தோளை பிடிச்சிக்கிட்டு எழுப்பி வந்தார். மேலே வந்த உடனே அவர் முதுகில் 2 போடு போட்டார். அவர் என்னை அடிக்கவா செய்தார்? அவருடைய நன்றியை காட்டினார், தட்டி கொடுத்தார். தம்பி பரவாயில்ல, நீ எனக்கு மேலே வர்றதுக்கு உதவி செய்திருக்கன்னு தட்டி கொடுத்தார். ஆக அவர் தட்டி கொடுப்பது கூட நன்றியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆக சிலர் தங்களுடைய நன்றியை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார்கள். சில நேரங்களிலே பழங்காலத்து தமிழ் கவிஞர்கள் கவிதைகளால் நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். சிலர் பரிசு பொருட்கள் கொடுப்பதன் மூலமாக நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆலயத்திலே காணிக்கை கொடுப்பதன் மூலமாக தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் ஒரு மாடுவனிடத்திலே அவனுடைய பேரை கேட்டேன். உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். அவன் சொன்னான், என் பேர் எம்ஜிஆர்னா. எம்ஜிஆர்ன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு, நான் எம்ஜிஆர்னு உனக்கு எப்படிப்பா பேர் வச்சாங்க அப்படின்ட்டேன். உடனே அவர் ஒரு எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகருடைய பேரில். உடனே அந்த பையன் சொன்னான், எங்கள் அப்பா ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த கடையை கட்டி கொடுத்தது யாருன்னா எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் இந்த கடையை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில், அந்த வருஷத்தில் நான் பிறந்திருக்கேன், அதுக்கு நன்றியா எங்கள் அப்பா எனக்கு எம்ஜிஆர்னு பேர் வச்சுட்டாரு. ஆக பெயர்கள் கூட மூலமாக கூட நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆக இத்தகைய நன்றிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிற பொழுது சில மனிதர்கள் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் மூலமாக தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆக நன்றி உணர்வு என்கிற அடிப்படையிலே பார்க்கிற பொழுது 3 விதமான மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கலாம். முதலாவது மனிதர்கள் ஒருபோதும் நன்றி கூறாதவர்கள். இவருடைய வாயிலிருந்து நன்றி என்கிற வார்த்தை ஒருபோதும் வருவதே இல்லை. இவர்கள் பிறர் தங்களுக்கு உதவிகள் செய்தாலும் கூட அந்த உதவிகளை சிறிது கூட நினைத்து பார்க்காமல் வாழ்கிறவர்கள். பிறர் தங்களுக்கு செய்யும் நன்மைகளுக்கு சிறிதளவு கூட நன்றி சொல்வதற்கு சிறிதும் மனம் இல்லாதவர்கள். நாம் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை வாசித்தோம். லூக்கா நற்செய்திகரம் 17 வாசித்தோம். இங்கே தொழுநோயிலிருந்து 10 பேர் குணம் பெறுகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும்தான் அங்கே நன்றி கூற வருகிறார். 9 யூதர்கள், குணம் பெற்ற யூதர்கள், ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட யூதர்கள், அவர்கள் அங்கே திரும்பி வந்து நன்றி சொல்வதற்கு வரவில்லை. ஆண்டவர் இதை குறித்து வருத்தப்படுகிறார் என்பதையும் கூட மற்ற 9 பேர் எங்கே என்று நன்றி சொல்வதற்கு அந்நியராகி உம்மை தவிர மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் வருத்தப்படுகிற ஒரு சூழலை கூட இன்றைக்கு லூக்கா நற்செய்தியிலே 17 நாம் வாசித்ததை காணுகிறோம். ஆக இதே போன்ற மனநிலை இன்று நம்மில் பல பேருக்கு கூட உண்டு. நன்றி என்கின்ற உணர்வே இல்லாதவர்கள். சில நேரங்களிலே மற்றவர்கள் செய்கிற உதவிகள் எல்லாம் மற்றவருடைய கடமைகளை அவருடைய கடமைகள் செய்கிறார்கள், அதற்கு ஏன் நான் நன்றி கூற வேண்டும் என்கின்ற திமிரோடு ஆணவத்தோடு சிலர் நடந்து கொள்கிறதை நாம் காணுகிறோம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது அவருடைய கடமைகள், அவர்கள் பெற்றார்கள், வளர்க்கிறார்கள், அதற்கு ஏன் நான் நன்றி உணர்வராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறதை காணுகின்றோம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிப்பது அவருடைய கடமை, அவர்கள் கடமையை செய்கிறார்கள், அதற்கு நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும், எதற்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். பேருந்தில் ஏறுகிறோம், பேருந்து ஓட்டுநர் அவருடைய வழித்தடத்திலே பேருந்தை கொண்டு செல்வது அவருடைய கடமை, அவருக்கு நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும். யாராவது ஒருவர் பேருந்தில் நம்ம பாதுகாப்பாக இறக்கி விட்டுருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் பேருந்திலிருந்து இறங்குகிறவர்கள் வருகிறதா? அது அவருடைய கடமை செய்கிறார், நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? ஆக இத்தகைய நன்றி சொல்வதற்கு மனம் இல்லாத இத்தகைய பல சூழல்கள் இருக்கிறதை காடுகிற நம்முடைய திருச்சபையில் எடுத்துக்கொண்டாலும் கூட இத்தகைய சொக்கன் குடியிருப்பு போன்ற பல பங்குகள் உண்டு இல்லையா? பங்குலெல்லாம் பங்கு தந்தையர்கள் உண்டு. அவர்கள் காலை தோறும் நமக்கு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள், அருட்சாதனங்களை நிறைவேற்றுகிறார்கள். இந்த சாமியார் அவர் பாட்டுக்கு பூசை வைக்காரு, அவர் பிரசங்க வைக்காரு, அவருக்கு நம்ம ஏன் நன்றி சொல்லணும் இல்லையா? அவர் கடமையை செய்கிறாரு என்று நினைக்கிற மனிதர்கள் உண்டு இல்லையா?
ஆக இத்தகைய நன்மைகள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கூட இது அவருடைய கடமை, நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் பல நேரங்களிலே நாம் கடவுளிடம் வேண்டுதல் செய்வதற்கு தான் வருகிறோமே தவிர நன்றி சொல்வதற்கு அல்ல. எப்பொழுது மணல் மாதாவை தேடி வந்தாலும், மாதாவே எனக்கு இதை நிறைவேற்றி தாருங்கள், இதை நிறைவேற்றி தாருங்கள், வேண்டுதல் மட்டும்தான். அதற்கு மாதாவே இது செய்தீங்க, நான் அதுக்கு நன்றி சொல்ல தரேன், அதுக்கு காணிக்கை சொல்ல தரேன் என்கிற மனதோடு நாம் வருகிறோமா என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னும் சில இதிலே பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நன்றி செலுத்துவதை நமக்கு அந்த உணர்வு வரவில்லை என்று சொன்னாலும் கூட உதவி செய்ய நன்றி உணர்வு இல்லைவில்லாலும் கூட உதவி செய்வர்களுக்கு உபத்திரம் கொடுக்கிறவர்களாக சில நேரங்களிலே மனிதர்கள் இருந்து விடுகிறதை காணுகிறோம். ஒரு முறை பக்கத்திலே ஒரு கடற்கரை கிராமத்திலே, அங்கே கடற்கரையில் குளிக்கிறதுக்கு நானும் ஃப்ரெண்ட்ஸும் போனோம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக கடலில் குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அலை அடித்து கொண்டிருந்தது. அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சிறுவன் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டான். உடனே கூட இருந்த நண்பர்கள்லாம் ஓடி போய் அவனை காப்பாற்றி கடல் அலையிலிருந்து அவனை இழுத்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவனை கொண்டு வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவனை தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அப்போ வீட்டுக்கு போகிற பொழுது அவனுடைய சிறிது நேரத்தில் அவனுடைய தாய் அந்த பையனை கூட்டிட்டு அந்த கடற்கரைக்கு வந்தாங்க. வந்து என் பையனை யார் காப்பாற்றினது அப்படின்னு கேட்டாங்க. உடனே நண்பர்கள் சென்றார்கள், நாங்கள் தான் அவன் அதில் போனால் என்னை காப்பாற்றி விட்டுட்டோம் அப்படின்னாங்க. உடனே நீங்கள் காப்பாற்றினதெல்லாம் சரிதான், அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எங்கே இப்போ அவனுடைய சட்டையை காணுமே, அதுக்கு யார் பதில் சொல்றது? சட்டை வாங்குறதுக்கு பேசாமல் எனக்கு 200 ரூபா கொடுங்க அப்படின்னு அந்த பெண்மணி கேட்டதை பார்த்தேன். அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய மகனுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற நன்றி உணர்வை விட தன்னுடைய இழப்பை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அதை பிரச்சனையாக்குகின்ற, உதவி செய்கிறவர்களுக்கு உபத்திரம் கொடுக்கின்ற மனிதர்களாக கூட பல நேரங்களிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காணுகிறோம். ஆக இந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட வராமல் சுயநலத்தால் நிறைந்து இருக்கிறவர்கள், சில நேரங்களிலே பெற்றெடுத்த பெற்றோரை புறக்கணித்த அனாதை இல்லங்களிலே நாம் அவர்களை சேர்க்கிற பொழுது இத்தகைய நமக்கு உதவி செய்வர்களுக்கு நன்றி உணர்வு இல்லாமல் நாம் உபத்திரவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறதை காணும். நமக்கு நன்மை புரிந்த நம்முடைய நண்பர்களை நடுத்தரவில் நிற்க வைக்கிற பொழுது, அல்லது வாழ்க்கைக்கு விலாசம் தந்தவர்களை வீதியிலே விரட்டி அடிக்கிற பொழுது, நமக்காக நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் வியர்வையும் தந்தவர்களை நாம் நிந்தித்து வாழ்கிற பொழுது, நாம் இன்பமும் துன்பமும் தருகின்ற, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மகிழ்ச்சியான தருணங்களையும் துன்பமான வேளைகளிலே அதை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு காட்டுகிற இறைவனை பார்த்து நாம் உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நீலாம் ஒரு கடவுளா என்றெல்லாம் நாம் கேட்கிற பொழுது உதவி செய்தவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கிறவர்களாக, நன்றி உணர்வு இல்லாதவர்களாக மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்களாக, தொல்லைப்படுத்துகிறவர்களாக, தீமை செய்கிறவர்களாக வாழ்ந்து விடுகிறோம் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இது முதல் வகையான மனிதர்கள், நன்றி உணர்வு இல்லாதவர்கள். நன்றி என்கின்ற உணர்வே அவருடைய வாழ்க்கையிலே நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு தருணமும் இல்லாதவர்கள். இரண்டாவது வகை மனிதர்கள், நன்மையான காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிறவர்கள். அதாவது எனக்கு செய்யப்படுகிற உதவிகளுக்கு மட்டும் நன்றி சொல்வது, தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மட்டும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற பல மனிதர்களை நாம் விவிலியத்திலே பார்க்க முடியும். ஆக பெரும்பாலான மனிதர்கள், சராசரியான மனிதர்கள் இத்தகைய நன்மைகளுக்கு மட்டும் நன்றி கூறுகிற மனிதர்களாக இருக்கிறதை காணுகிறோம். தொடக்க நூல் அதிகாரம் 8 பார்க்கிற பொழுது, வெள்ளப்பெருக்கிலிருந்து தன்னை காத்ததற்காக நோவா அங்கே பலிபீடம் எழுப்பி பலியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை காணுகிறோம். சோதோம் கொமோரா நகரங்கள் நெருப்பினால் அழிக்கப்பட்ட பொழுது அங்கே அதிலிருந்து நெருப்பிலிருந்து தன்னை காத்ததற்காக லோத்து இறைவனுக்கு நன்றி கூறுவதை தொடக்க நூல் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். இஸ்ராயல் மக்கள் யோர்தான் ஆற்றை கடக்க உதவியதற்காக யோசுவா கடவுளுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பி நன்றி கூறுவதை யோசுவா அதிகாரம் 4 பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே கூட ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள், புதுமைகளை பெற்றுக்கொண்டவர்கள், குணமாக்குதல்களை பெற்றுக்கொண்டவர்கள். கப்பர்நாகுமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் குளம் பெற்ற அந்த திமிர்வாதக்காரன், பார்வையற்ற அந்த பர்த்திமியுஸ், ஆலய வாயிலிலே ராயப்பெரினால் குணம் பெற்ற அந்த முடவன், எல்லோருமே இத்தகைய தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிற மனிதர்களை நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். இத்தகைய ஒரு மனிதரைத்தான் இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 17 கூட நாம் பார்த்தோம்.
தான் தொழுநோயிலிருந்து இயேசுவால் குணமாக்க பெற்றதற்காக அந்த ஒரு புறையினத்தவன் இயேசுவை தேடி வந்து நன்றி செலுத்துகிறதை நாம் காணுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய இன்றைக்கு இறைவன் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்து கொண்டே வருகின்றார். அவற்றிற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துகிற மனிதர்களாக, நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாம் பல வேளைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அனைத்து இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட இத்தகைய அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று 5 புலன்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இத்தகைய விலை மதிப்பில்லாத உடலை இறைவன் நமக்கு தந்ததற்காக மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறியிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் மறைக்கல்வி வகுப்பிலே, இந்த வகுப்பு முடிந்த உடனே அந்த பிள்ளைகளை நான் ஜெபம் சொல்ல சொல்லுவேன். அப்பொழுது ஜெபம் சொல்லுகிற பொழுது அந்த வகுப்பில் இருந்த ஒரு மாணவி, ஒரு குழந்தை ஜெபம் சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மூக்கை தந்ததற்காக நன்றி அப்படி சொன்னாங்க. உடனே எல்லாம் மற்ற பிள்ளைகள்லாம் சிரிச்சிட்டாங்க. பெரிய மூக்கு, ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பெரிய மூக்காக இருக்கும். உடனே எனக்கு இந்த மூக்கை தந்ததற்காக நன்றி என்று சொன்ன உடனே மற்ற பிள்ளைங்கெல்லாம் சிரிச்சிட்டாங்க. நான் உடனே அவர்களுக்கு உண்மையை உணர்த்த விரும்பினேன். உடனே எல்லோரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள், ஒரு கையினால் உங்களுடைய மூக்கையும் ஒரு கையினால் உங்களுடைய வாயையும் கொஞ்ச நேரம் பொத்தி கொள்ளுங்கள் அப்படி சொன்னேன். அப்படி பொத்திக்கிட்டு நம்ம இருக்க முடியுமா? கொஞ்ச நேரத்தில் அப்படி திட்டுமுட்டு அடிச்சுட்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் கையை எடுத்துருங்க. இப்போதான் உயிர் வந்திருக்கு ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ இந்த மூக்கு எவ்வளவு நமக்கு முக்கியம். இந்த மூக்கின் வழியாக செல்லுகிற உயிர் மூச்சு காற்று உள்ளே சென்று வெளியே வரவில்லை என்று சொன்னால் நாம் பிணம் என்று ஆகிவிடுகிறோம். எத்தகைய ஒரு அருமையான ஒரு உடல் உறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தகைய ஒரு மெக்கானிசம், எத்தகைய ஒரு தன்மை. அதில் உள்ள காற்றை யார் கொண்டு போறா, யார் வெளியே கொண்டு வரா நமக்கு தெரியுமா? அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டு வருது. யாராவது அதை பற்றி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? தானால போகுது, தானால வருகிறது. இறைவன் எத்தகைய ஒரு அருமையான உடலை, எத்தகைய ஒரு அருமையான சிஸ்டத்தை, பாடி சிஸ்டத்தை, நமக்கு உடல் அமைப்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகிய இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த 5 புலன்கள் அடங்கிய அருமையான உடலுக்காக நாம் ஆண்டவருக்கு அன்றாடம் நன்றி கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னுமாக நமக்கு உண்பதற்கு உணவை, உடுக்க உடையை, உறங்க உறைவிடத்தை, வேலையை, அல்லது படித்தால் தேர்வில் வெற்றியை, நல்ல மதிப்பெண்களை, நல்ல பிள்ளைகளை, நல்ல நண்பர்களை, நல்ல குடும்பங்களை என்று இறைவன் ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். நாம் இந்த மணல் தேரியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இன்னும் பல ஊர்களில் இருந்து கூட நாம் கால்நடையாக வருகிறோம். இன்றைக்கு கால் இல்லாத, நடக்க இயலாத மனிதர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு வலிமையான கால்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், எவ்வளவு வலிமையான உடலை தந்திருக்கிறார். இன்னைக்கு கையில்லாத மனிதர்கள் இருக்கிற பொழுது இந்த அருமையான கரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. ஆக இத்தகைய உடலுக்காக ஆண்டவருக்கு இறைவனிடமிருந்து ஒவ்வொரு நாள் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகின்றவர்களாக இருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறவர்கள் இத்தகைய 2வது வகையினர். இன்னும் 3வது வகையினர் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறவர்கள். தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அதற்கு தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள் நமக்கு உதாரணமாக இருக்கிறார். இறைவனோடு உள்ள உறவிலே முழு வளர்ச்சி கண்டவர்கள் மட்டுமே இந்த 3வது நிலையை எட்டி பிடிக்க முடியும். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வது, வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும், நோயிலும், சுகத்திலும், சோர்விலும், சாதனையிலும், வேதனையிலும் இறைவனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி உணர்வோடு வாழுகின்ற மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு தான் இந்த அதிசய மணல் மாதா இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துகிற மனிதர்களாக நாம் வாழ்கிறோமா? இன்பத்திலும் துன்பத்திலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்களிலும் இடர்களிலும் கூட நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமடலிலே அதிகாரம் 5:17 பவுலடியார் சொல்வார், நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமடலில் அதிகாரம் 12 பவுலடியார் சொல்வார், என் வலுவின்மையிலும், இகழ்ச்சியிலும், இடரிலும், இன்னலிலும், நெருக்கடியிலும்
கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்ந்து நன்றி கூறுகிறேன் என்று சொல்வார். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் நாம் செய்வதற்கு அன்னை மரியாள் நமக்கு முன்மாதிரி காட்டி இருக்கிறார்கள். நம்முடைய அன்னை மரியாள் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலே தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனில் களி கூர்ந்தவராக, இறைவனை போற்றி புகழ்ந்தவராக அன்னை மரியாள் வாழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய இந்த புகழ்ச்சியை ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி, கபிரியேல் தூதரை அனுப்பி அவரிடத்திலே மங்கள வார்த்தை சொன்னபோது ஆரம்பித்தவர் தன்னுடைய வாழ்க்கையின் முழுவதுமாக இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார். விவிலியத்திலே இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்த பல மனிதர்களை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு கண் முன்பாக எடுத்து காட்டுவார். லூக்கா நற்செய்தியாளர் 1 அந்த 47 அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறார். ஆண்டவரை நினைத்து எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது என்று சொல்லுவார். இறைவனை போற்றுகிறவராக அன்னை மரியாள் இறை வார்த்தை, அந்த மங்கள வார்த்தையை கேட்கிற பொழுதே இருந்தார். லூக்கா 1:68 அங்கே சக்கரியா இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா அதிகாரம் 2:28 சிமியோன் அந்த பாலன் இயேசுவை கண்ட பொழுது இயேசுவை, அந்த கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 25-26 வசனங்களிலே முடக்குவாதமுற்ற மனிதர் அவர் இறைவனுடைய ஆற்றினால், இயேசுனுடைய ஆற்றலினால் எழுந்து நடந்த பொழுது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்றார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 7:16 நைன் நகர கைம்பெண்ணினுடைய இறந்த மகனை ஆண்டவர் இயேசு உயிர் தெழச் செய்த பொழுது அங்கே இருந்த மக்கள் திரள் அனைத்தும் கடவுளை போற்றி புகழ்ந்தது என்று பார்க்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த அந்த பெண் குணம் பெற்றதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் 18:43ஆம் வசனத்திலே எரிகோ நகரத்திலே அங்கே பார்வையற்ற மனிதர்கள் அவர்கள் பார்வை பெற்ற பொழுது இயேசுவை போற்றி புகழ்ந்து கொண்டே, கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் கடவுளை போற்றி புகழ்கிறவராக இருந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே ஆண்டவரால் அனுப்பப்பட்ட 72 சீடர்களும் மீண்டும் வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே தாங்கள் செய்த செயல்களை எல்லாம், புதுமைகளை எல்லாம் எடுத்துரைக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை முன்னிட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார். அவர்கள் வழியாக கடவுள் செய்த செயல்களுக்காக கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். மார்க் அதிகாரம் 6:41 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பங்களை பெருக்கி அந்த மக்கள் திரளுக்கு கொடுக்கிற பொழுது அந்த 5 அப்பங்களை எடுத்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 24:30 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பாக எம்மாவு சீடர்களுக்கு காட்சியளிக்கிற பொழுது அவர்களோடு உணவருந்துவதற்கு அமர்ந்த பொழுது அந்த அப்பத்தை பிடுகிற பொழுது கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இறைவனை போற்றி புகழ்வது, இறைவனுக்கு நன்றி கூறுவது, இறைவனை மாட்சிப்படுத்துவது, இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது விவிலியம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடமாக இருக்கிறது. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் 3 விதத்திலே இறைவன் மீதான தன்னுடைய நன்றி உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறார். அந்த கபிரியேல் தூதர் அவருக்கு மங்கள வார்த்தை அறிவிக்கிற பொழுது நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்று அவருக்கு முன்னறிவித்த பொழுது இறைவனுடைய திட்டத்தை, கன்னியாகி நீர் ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறீர் என்கின்ற மீட்பரை பெற்றெடுக்க போகிறீர் என்கிற இறை திட்டத்தை அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்திய போது அன்னை மரியாள் அந்த இறை திட்டத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டாள். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வது, இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வது என்பதை அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக அன்னை மரியாள் கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இறைவனுடைய சொல்லே அவருடைய வாழ்வாக இருந்தது. கடவுளுடைய விருப்பப்படியே தன்னை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது திட்டமே என்னுடைய வாழ்க்கையிலே, உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்ததன் மூலமாக இறைவனுக்கு நன்றி உள்ளவராக அவர் இருந்தார். மூன்றாவதாக கடவுள் மீதான தன்னுடைய நம்பிக்கையிலே ஒருபோதும் தளர்ச்சி வராமல் இறைவனை பற்றி பிடித்து கொண்டிருந்ததன் மூலமாக, இறைவனை முழுவதுமாக நம்பியதன் மூலமாக அன்னை மரியாள் கடவுளுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த இறைவன் மீதான கொண்டிருந்த நம்பிக்கையிலே அவர் தளர்ச்சி வரவில்லை என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுதும் பார்க்கின்றோம். மங்கள வார்த்தை சொன்ன பொழுது கபிரியேல் தூதர் கன்னியாகி நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்ன பொழுது அந்த கடவுள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாரோ அதே நம்பிக்கையை அதே இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே இறந்தவராக தன்னுடைய மடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலை வளர்த்தி இருக்கிற பொழுதும் கூட, அதற்கு பின்பாகவும் கூட, இயேசுடைய இறப்பிற்கு அடக்கத்திற்கு பின்பாகவும் கூட அவர் கடவுள் மீதான கொண்டிருந்த நம்பிக்கையிலே அவர் தளர்ச்சியுறாது
இருந்தார், ஒருபோதும் சோர்ந்து விடவில்லை, கடவுள் பார்த்துக் கொள்வார் என்பதிலே முழு நம்பிக்கையோடு இருந்ததன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு இறைவனுடைய அடியாராக அன்னை மரியாள் திகழ்ந்தார் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு அர்ப்பணித்ததன் மூலமாக முழுவதுமாக இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருந்ததை நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றவர்களாக நன்றி உணர்வுடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து சூழல்களிலும், இன்பத்திலும் துன்பத்திலும் கூட, அல்லது நாம் சொகுசாக வாழ்கிற பொழுதும் அல்லது வசதி இல்லாமல் இருக்கிற பொழுதும் கூட, நாம் நல்ல வேலையில் இருக்கிற பொழுதும் அல்லது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பொழுதும் கூட, நான் நல்ல உடல்நலனோடு இருக்கிற பொழுதும் நான் உடல்நலம் குன்றி இருக்கிற பொழுதும் கூட இந்த இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். துன்பங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். காரணம், அவை இன்பங்களை சுமந்து வருகிற, நிறைவை சுமந்து வருகிற கருவிகளாக இருக்கிறது. நோய்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் கடவுளின் மாபெரும் குடையாகிய நம்முடைய உடலின் மேன்மையை புரிந்து கொள்வதற்கு அவை வாய்க்காலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிற வேதனைகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் அவை நம்முடைய உண்மை நிலையை நமக்கு எடுத்து கூறுகிற கருவிகளாக இருக்கிறது. நம்முடைய தோல்விகளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் நாம் மேலும் ஊக்கம் பெற்று ஆக்கத்தோடு உற்சாகத்தோடு மேலும் வலுவோடும் ஆற்றலோடும் செயல்படுவதற்கு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறப்பிற்கும் கூட நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவை அழிந்து போகின்ற இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அழியாத நிலையான நித்திய பேரின்ப வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது. அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளிடமிருந்து நாம் இத்தகைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு உரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நன்றி உணர்விலே நாம் எத்தகைய நிலையில் இருக்கிறோம்? நன்றி உணர்வே இல்லாதவர்களாக இருக்கிறோமா? புறம் கூறிக்கொண்டும் மற்றவர்களை கெடுத்து பேசிக்கொண்டும் நமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் உபத்திரங்களை கொடுத்து கொண்டும் இருக்கிறோமா? அல்லது நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறவர்களாக ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கிறோமா? அல்லது எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாளை போன்று இறைவனுக்கு நன்றி உணர்வு உடையவர்களாக, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நன்றி உணர்வு உடையவர்களாக, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இந்த நன்றி உணர்வில் நம்பிக்கையில், இறைவன் மீதான நம்பிக்கையில் வளர்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்கிற சிந்தனைகளை இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே பதித்துக் கொண்டு நாம் நன்றி உணர்வோடு வாழ்வதற்குரிய அருளை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்திலே இந்த நாளிலே மன்றாடுவோம். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற அதிசய மணல் மாதாவே, எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற அதிசய மணல் மாதாவே, உலகில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அதிசய மணல் மாதாவே, உலகில் சமாதானம் நிலவும்படியாக
எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற அதிசய மணல் மாதாவே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற அதிசய மணல் மாதாவே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். இயேசுவே ஆண்டவர் உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான் படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே
சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவரீருடைய மட்டற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதி என்பும் செலுத்தப்படாத எவ்விடத்திலுள்ள தேவாலயங்களிலும் அடியேன் இருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை தலங்களில் இருக்க என்னாலே கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாகிலும் தேவரிற்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையையும் உமக்கு பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்ற
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்தில் உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்தோம் உந்தன் பாதத்தில். அதிசய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். அதிசய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிசய மணல் மாதாவினுடைய 2ஆம் நாள் நவநாள் திருப்பலி இந்த நற்கருணை வழிபாட்டில் மறையுரையில் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இறை ஆசிரை நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நாம் நன்றி செலுத்துவோம், ஒருவருக்காக ஜெபிப்போம். அருமையான இந்த நாளில் நம்முடைய ஊருக்கு வருகை தந்து இந்த வழிபாட்டை சிறப்பித்த, மறையுரையாற்றி நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை செல்வராயர் அவர்கள் பூச்சிக்காடு பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், சிறப்பாக பணி செய்யக்கூடியவர்கள். அழகுபுரத்தில் 5 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்து இப்பொழுது
பூச்சிக்காட்டில் பங்கு தந்தையாக பணியேற்றிருக்கிறார்கள். எனவே அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பில் அன்னை மரியும் நன்றி உணர்வும் என்று சொல்லி, அன்னை மரியாளிடமிருந்த நன்றி உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான சின்ன சின்ன உதாரணங்கள் வழியாக அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் நாம் நன்றிக்குரியவர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்ற விதத்தில் அமைகிறது என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இத்தகைய நன்றியுணர்வுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி சுய ஆய்வு செய்ய நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பெற்றோருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு பல்வேறு விதத்திலும் நம்முடைய அருமையான உயிரை தந்து உடலை பாதுகாத்து வழிநடத்துகின்ற அன்பு ஆண்டவர் இயேசுவுக்கு, அதிசய தாய் அன்னை மரியாளுக்கு நாம் எவ்வாறு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு விதமான உதாரணங்கள் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நன்றியோடு நாம் வாழ்வோம். நன்றியுணர்வு நம்முடைய வாழ்வில் வளத்தை கொடுக்கும், நலனை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே தொடர்ந்து நன்றியுடையவர்களாக இருக்கவும், ஒருவருக்கொருவர் அன்பு செய்யவும் நாம் ஆண்டவரிடத்திலே அன்னை மரியாள் வழியாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, சரியாக 8:30 மணிக்கு நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியருடைய கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும். சரியாக 8:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். எனவே தயவு செய்து அனைவருமே 8:30 மணிக்கு கலையரங்கத்திற்கு முன்னால் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவது நம்முடைய கடமை. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுப்போம். அவருடைய கலை நிகழ்வுகளை நாம் கண்டு ரசிப்போம். அதே நேரத்தில் நாளை காலை ஞாயிறு திருப்பலி கடந்தொரு சரியாக 5 ஜெபமாலை. இந்த இடத்தில் 5 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு திரியாத்திரை திருப்பலி சிறப்பிப்பவர்கள் ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் 3 பள்ளிகளுடைய மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள். எனவே குறித்த நேரத்திற்கு வருகை தந்து ஜெபமாலையை ஆரம்பித்து இந்த பவனியில் பங்கெடுத்து அதன் பிறகு ஞாயிறு திருப்பலியிலும் பங்கெடுத்து இறையாசிரியை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நண்பகல் 12 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். மாலையில் வழக்கம் போல் 6:30 மணிக்கு ஜெபமாலையும் மறையுரையும் நற்கருணை ஆசீரும் நடைபெறும். நிலையான புகழுக்குரிய